ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல சந்தா என்கிட்ட அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுச்சு. சந்தாவ விட்டுறக்கூடாது. நான் இப்ப உடனே கிளம்புறேன் அப்படின்னு நம்ம சேரன் சொல்றாப்ல. நீ மட்டும் எப்படி தனியா போவ? நாங்க எல்லாருமே வரோம். போயிட்டு ஒரு கைய பார்த்துருவோம் அப்படின்னு சோழன் சொல்றாப்ல. நிலா இருந்துகிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் நான் மட்டும் எங்க இருப்பேனா? நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ எதுல போலாம்? இன்னும் 3 நாள்ல கல்யாணம் அப்படிங்கும்போது ட்ரெயின்லயே போயிடலாம். இப்ப ட்ரெயின் இருக்கு 2 மணி நேரத்துல பீகாருக்கு அப்படின்னு சேரன் சொல்றாப்ல. அதுக்கப்புறம் என்ன டக்குன்னு ட்ரெயின பிடிச்சு ட்ரெயினுக்கே போயிடுறாங்க. ஸோ இனி எபிசோடு ஃபுல்லாவே ட்ரெயின்ல தான். ஸோ ட்ரெயின்ல போயிட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்ட பிடிச்சுட்டு எல்லாமே செட்டில் ஆயிடுறாங்க. எல்லாருமே கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்காங்க. ஆனா நம்ம சேரன் மட்டும் சந்தாவோட ஞாபகத்திலேயே ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. ஸோ இப்ப ட்ரெயின்ல உட்காந்துருக்கிறாங்க. நம்ம பாண்டி போய் எல்லாருக்கும் சாப்பாடும் வாங்கிக்கிட்டு வந்துடுறாங்க. ட்ரெயினும் எடுத்துருது. ஸோ ட்ரெயின் போய் சேர்றதுக்கு 36 மணி நேரம் ஆகுமாட்டுக்கு. ஸோ அது வரைக்கும் இந்த 36 மணி நேரமும் ட்ரெயின்லயே தான் போகணும். ஸோ ரொம்ப ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும், சோழனும் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம வானதி வழக்கம் போல நம்ம பாண்டிக்கு ஃபோன் பண்ணுது. பாண்டிக்கு ஃபோன் பண்ண உடனே, "இப்ப எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் வெளியூர் போறேன்" அப்படின்னு பாண்டி சொல்ல, "நீ மட்டுமா போற?" அப்படின்னு உடனே, "இல்ல எல்லாருமே தான் போறோம்" அப்படின்னு நம்ம பாண்டி மொட்டையா சொல்றாப்ல. அதுக்கப்புறம் தான் விளக்கமா சொல்றாப்ல, "இந்த மாதிரி சந்தாவுக்கு 3 நாள்ல கல்யாணமா, அவங்க மாமா பையனோட அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்களாம். அத நிப்பாட்டுறதுக்காக தான் நாங்க போய்க்கிட்டு இருக்கோம்" அப்படின்னு நம்ம பாண்டி சொல்றாப்ல. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த வானதி வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, மறுபடியும் அந்த பைக்கு டாக்டர் குடுத்தாரு. அந்த பைக் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அப்பாலாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்கலாம் ஓட்டி பார்த்தாங்க அப்படின்னு பாண்டிய வெறுப்பேத்த ஆரம்பிச்சிருச்சு. பாண்டி ஏற்கனவே டென்ஷன்ல போய்க்கிட்டு இருக்கிறாங்க. வேணும்னே இந்த வானதி பாண்டிய வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி டைம்ல கூட. ஸோ அதுதான் பார்க்க பிடிக்கவே இல்ல. இப்ப எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம சேரனுக்கு மட்டும் தூக்கமே வரவே இல்ல. போய் தனியா உட்கார்ந்திருக்கிறாப்புல. இத கவனிக்கிற நம்ம நிலா போயிட்டு நம்ம சேரனுக்கு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு பீகார் போய் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.